ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலோட ப்ரமோ ப்ரடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டியன் செஞ்ச தப்பை உணர்ந்துட்டாருங்க. அதாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி நம்ம பண்ணது தப்பு தான், எப்படியா இருந்தாலும் நம்ம பேசிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க பேசுகிறதுக்காக வேண்டி தான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இவருக்கே தெரியுது. சரி நம்ம கோமதி பேசிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களே, சரி நம்ம இவங்க பின்னாடியே போகணும்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடியே போகிறாருங்க. காலையிலேருந்து நைட் ஆயிடுதுங்க. கோமதி நடந்து போயிட்டுருக்காங்க, இவரும் பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கார். 2 பேரும் பேசிக்கிட்டு நடந்து போய்கிட்டே தாங்க இருக்காங்க. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு கோயிலில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஒரு கோயிலில் போய் உட்காந்துக்கிறாங்கங்க. உட்காந்துருந்தோடனே அப்புறம் நம்ம பாண்டியன் கோமதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இந்த மாதிரி என்னை மன்னிச்சிரு கோமதி, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நீ இவ்வளோ தூரம் என்னை நம்ம 2 பேர்த்துக்குள்ளே இத்தனை வருஷமாக ஒளிவு மறைவு எதுவுமே இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லினா கதிருக்கு என்னை கேட்காம நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்டேல, அதுதான் எனக்கு கோவமே தவிர மற்றபடி உன் மேலே வேறு எனக்கு எந்த கோவமும் இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம 2 பேரும் பேச தானே போகிறோம் அப்படின்ற இதில் நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் அப்படி விட்டுட்டு போயிட்டீங்க, அன்றைக்கி எனக்கு அப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், விட்டுட்டு போயிட்டீங்க, உண்மையாகவே நான் இறந்து போயிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. அதுக்கு உடனே பாண்டியன் சொல்கிறாரு, ஏன் கோமதி இப்படிலாம் பேசுகிற, அப்படிலாம் பேசாத, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, இப்போ நடந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி விடு, தப்பு தான், நீ இதே மாதிரி தடவை பண்ணால் பரவாயில்ல, இது மாதிரி 2-3 தடவை இப்படி பண்ணையா, அதனால தான் நீ இப்படி பண்ணுறேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே கோமதி சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் முன்னாடி பண்ணதெல்லாம் நீங்கள் என் கூட பேசணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி நீ மன்னிச்சிரு, நான் அதை நான் உன்னை புரிஞ்சுக்கலை, நீ பண்ணது எப்படி இருந்தாலும் தப்பு தான். வாழ்க்கையில் யாருமே தப்பு பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட ஒரு வாரத்திலே பேசியிருக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ சொன்ன மாதிரி ஒரு வேளை உனக்கே ஏதாவது ஆயிருந்தா கூட நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானம் ஆகிட்டு அவங்களோட பழைய கதையெல்லாம் பேசுகிறாங்க. நம்ம 2 பேரும் ஒன்றா நடந்து இந்த மாதிரிலாம் இருந்து எத்தனை நாள் ஆகுதுன்னு சொல்லும்போது, ஆமாம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அன்றைக்கி உங்கள் அண்ணங்கள்லாம் நம்மளை தேடினாங்க, துரத்துனாங்களாம், அன்னைக்கு இந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம 2 பேரும் இப்படி நடந்து இங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் பெருசாகி அவங்கவுங்க கல்யாணம் முடிச்சுட்டு இப்போ பேரம்பேத்தி எடுக்க போகிறோம் பற்றியா, வாழ்க்கை எவ்வளோ வேகமாக போகுது பற்றியா, அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வீட்டில் எல்லாருமே இன்னும் இவங்க 2 பேரும் போனவங்கள காணுமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாட்ட கேட்கும்போது நம்ம சரவணன் என்ன பண்ணுறாருன்னா, சரி அப்பாட்ட ஃபோன் போட்டு கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நாங்கள் 2 பேரும் கோயிலில் தான் இருக்கோன்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இதைத்தான் நானும் சொன்னேன், அவங்க 2 பேரும் விட்டோம்னா தானாக சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கான ப்ரொமோ ப்ரொடிக்ஷன் இது தான். நாளைக்கு வேறு ஒரு ப்ரொமோ ப்ரொடிக்ஷனில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.